வணக்கம் மாணவர்களே. இன்றைக்கு நாங்க ஐசிஇடிடி என்ற ஆண்டு 1 புத்தகத்துல பாடம் 2 பார்க்க போறோம். பாடம் 2 தொடங்குறதுக்கு முதல் நாங்கள் போன கிழமை என்னத்தை படிச்சதுன்றத திருப்ப பார்ப்போம். போன கிழமை நாங்கள் வரிசையில வார உயிர்மெய் எழுத்துக்களை படிச்சனாங்க. இதுல முதலாவது எழுத்து என்னன்னு சொல்லுங்க பாப்போம். இது க. க. அடுத்த எழுத்து ம. ம. இது எந்த எழுத்து? ட. ட. அடுத்தது இது வ. வ. இது என்ன எழுத்து? இது ட. ட. ட சொல்லிக்கல நாக்கு வந்து மேல பட வேணும். ட. ட. அடுத்தது இது என்ன எழுத்து? இது ழ. ழ. இதுக்கும் நாக்க நீங்க வளைச்சு மேல ழ மேல படணும் நுனி நாக்கு. ழ. அடுத்த எழுத்து ர. ர. இதுக்கு நாக்கு ர பாருங்க ர. அடுத்த எழுத்து ந. ந. நுனி நாக்கு முன் பல்லுக்கு பின்னால் இருக்கணும். ந. ந. இது என்ன எழுத்து? ச. 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 இது கடைசி எழுத்து. இது என்ன இந்த கடைசி எழுத்து? இது ப. 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 இது வந்து வரிசையில வர்ற உயிர்மெய் எழுத்துக்கள். இது எல்லாமே கூறல் பாருங்க. க, ம, த, ப, ட, ழ, ர, ந, ச, ப. கட்டிக்காரர். உங்களுக்கு இந்த எழுத்துக்கள் எல்லாம் பாடம் இல்லையேண்டா கவலைப்படாதீங்கோ. திரும்ப திரும்ப பயிற்சி செய்யுங்கோ. பாடமாயிடும். பயிற்சி செய்யறதுக்கு நீங்க என்ன செய்யலாம்? ஒன்று எழுதி பழகலாம், இல்லாட்டி வாசிச்சு பழகலாம், இல்லாட்டி கூட வீட்டிலே யாரையும் கேட்டு சொல்வதில் சொல்லி போட்டு இதுல வந்து அவங்களோட அம்மாவையோ அப்பாவையோ உங்க சகோதரத்தையோ கேளுங்கோ. எழுத்துக்களை ஒவ்வொன்றோட வாட்சி காட்ட சொல்லி வாட்சி காட்டுக்கு நீங்க அதை எழுதி பழகுங்க. இல்லாட்டி உங்களுக்கு ஒவ்வொரு எழுத்தா காட்ட சொல்லுங்க. அதை நீங்க வாசிச்சு காட்டும். சரி, அடுத்த பயிற்சிக்கு வருவோம். அடுத்த பயிற்சி இந்த பயிற்சியில வந்து இதுல பாத்தீங்கன்னா சொல்லுகள் இருக்குது. இந்த சொல்லுகள்ல வந்து ஒரு எழுத்து இல்லை. இதுல வந்து பெட்டியல் இருக்குத்தானே, இந்த பெட்டியில ஒரு எழுத்து இருக்க வேணும். அந்த எழுத்து என்னன்னு நீங்க எழுத வேணும். நான் உங்களுக்கு அந்த சொல்ல உச்சரிச்சு சொல்லுவேன். நீங்க கேட்டுக்கொண்டு அந்த எழுத்தின் ஒலியை வச்சுக்கொண்டு நீங்க எழுத வேணும். அதை என்ன எழுத்துண்டு நான் ஒவ்வொரு சொல்லையும் 2 தரம் சொல்லுவேன். சொன்ன பிறகு உங்களுக்கு வந்து 5 செகண்ட் இருக்குது அந்த எழுத்தை எழுதுறதுக்கு. வாங்க தொடங்குவோம். முதலாவது சொல் ஆண். ஆண். நாக்கு வளைச்சிருக்கு மேல பின்னுக்கு. ஆண். அடுத்த சொல் ஏன். ஏன். அடுத்த சொல் ஊர். ஊர். அடுத்த சொல் இல். இல். அடுத்த சொல் உண். உண். அடுத்த சொல் அள். அள். சரி, நீங்கள் இந்த எழுத்துக்களை சரியா எழுதிருக்கீங்களான்னு பார்ப்போம்.
இதுல முதலாவது சொல் ஆண். இதில் பார்த்தீங்கன்னா 3 சுழி தான் இதுக்கு வரும். ஆண். அடுத்தது ஏன். இதுக்கு 2 சுழி எண் வரும். ஏன் இங்க நுனிநாக்கு முன்னுக்கு இருக்கு. ஏன். அடுத்தது ஊர். ஊர். இல். இல். இதுல இல் பார்த்தீங்கன்னாலும் இங்க பாருங்க. இல் நுனிநாக்கு முன்னுக்கு வரும். இல். இல். அடுத்தது உன். உன். கடைசி ஐ. ஐ. அதோட முடிஞ்சுதுன்னாச்சுங்களா? இன்னும் கொஞ்சம் எழுதி பழக போறோம். இந்த சொல்லுகளும் போன பாடத்துல வந்த சொல்லுகள் தான். இதுலயும் நான் சொல்ல வந்து 2 தரம் சொல்லுவேன். சொன்ன அப்புறம் உங்களுக்கு 5 செகண்ட் இருக்குது. அந்த எழுத்தையும் சொல்லையும் எழுதுறதுக்கு. இந்த முறை நான் ஒவ்வொரு சொல்லு முதல்ல கீழ போயிட்டு திருப்ப இந்த 2வது லிஸ்ட்டுக்கு போவேன் நான். சரியா? முதலாவது சொல் கல். கல். அடுத்த சொல் மரம். மரம். அடுத்த சொல் தட்டம். தட்டம். அடுத்த சொல் நகரம். நகரம். அடுத்த சொல் வயல். வயல். ஓகே, இனி இந்த பக்கத்துக்கு வருவோம். இங்க பாருங்க. இதுல முதலாவது சொல் இது ஹல். ஹல். அடுத்தது படம். படம். அடுத்த சொல் வள்ளம். வள்ளம். அடுத்த சொல் மனம். மனம். கடைசி சொல் நலம். நலம். சரி, நீங்க எழுதின பதில் எல்லாம் சரியான்னு பாப்போம். முதலாவது சொல் கல். மரம். தட்டம். நகரம். வயல். பல். படம். வள்ளம். மனம். நலம். போன கிழமை நாங்கள் படத்தை பார்த்து சில சொல்லுகள் சொன்னாங்க. அதன் பேர் என்னன்னு. இதுல இந்த முறை அதே படங்கள் தான். ஆனா சொற்களை மறைச்சிருக்கிறேன். நான் முதல் உங்களுக்கு ஒரு 2 செகண்ட் தருவேன். இந்த படத்தை பார்த்துட்டு இது என்ன சொல்லுன்னு சொல்றதுக்கு. இப்ப நான் உங்களுக்கு அதை என்ன சொல்லுன்னு காட்டுறேன். சரி, முதலாவது படத்தை பார்ப்போம். இது என்ன? இது கல். பார்ப்போம். கல். கல். அடுத்தது இது என்ன? இது மரம். இது மரம். மரம். அடுத்ததுக்கு போவோம். சரி, இது என்ன? இதுல வெள்ளையா இருக்கிறது. இங்க இது. இது கல். கல். அடுத்தது இது என்ன? இது வயல். 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 அடுத்தது கீழே போவோம்.
இது என்ன? இது பட்டம். பட்டம். இது என்ன? இது பம்பரம். பம்பரம். அடுத்தது இது என்ன? இது தட்டம். தட்டம். இது என்ன? இது வள்ளம். வள்ளம். அடுத்தது இது என்ன? இது நகரம். நகரம். இது என்ன? இவர் யார்? இவர் ஒரு மன்னன். மன்னன். கெட்டிக்காரர். சரி, இனி அடுத்த பாடத்தை தொடங்குவோம். இன்றைக்கு பாடம் 2 செய்கிறோம். இன்றையான் பாடம் விடுமுறை. விடுமுறை என்றா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? வாங்க இந்த படத்தை பாருங்கோ. இந்த படத்துல உங்களுக்கு என்னென்ன தெரியுது? விடுமுறை என்றா என்னவா இருக்கும்? விடுமுறையில ஆக்கள் செய்யற விஷயங்கள், பார்க்கிற விஷயங்கள் தான் இதெல்லாம். விடுமுறை என்றா ஹாலிடே. விடுமுறையில நாங்க என்னென்ன செய்யலாம்? இங்க பாருங்க இந்த படங்களை. முதல் இந்த படத்தை பார்ப்போம். கொஞ்சம் பெருசாக்குறேன். ஓகே, இது என்னது? இதுதான் ஐஃபில் டவர். இது எங்க இருக்குது? பாரிஸ்ல. இது பாரிஸ்ல இருக்கிற ஐஃபில் டவர். ஐஃபில் டவர் வந்து ஒரு கோபுரம் இது. சரியா? இது வந்து பாரிஸ்ல பயங்கர ஃபேமஸான ஒரு இடம். அடுத்ததாக பார்ப்போம். இங்க இதுவும் ஒரு பெரிய ஒரு ஃபேமஸான ஒரு கோபுரம் தான். ஆனா இது வந்து இத்தாலியில இருக்குது. இது வந்து பீசான்ற ஒரு இடத்துல இருக்குது. இது நாங்க தமிழ்ல என்னன்னு சொல்றாங்க தெரியுமா? சாய்ந்த கோபுரம். சாய்ந்த கோபுரம். சாய்ந்தன்னா இப்படி நேரா இல்லாம கொஞ்சம் சாஞ்சு இருக்குது. The Leaning Tower of Pisa. கொஞ்சம் சாஞ்சு இருக்கிறபடியே சாய்ந்த கோபுரம் என்று சொல்றோம் நாங்க. அடுத்தது இது எங்கேயா இருக்கும்? ஒரு வெக்கையான நாடா இருக்கும். இங்க இதுல நீச்சல் தொட்டியும் இருக்குது. இதுல நீந்தலாம். கார்டன் இருக்குது ரிலாக்ஸ் பண்றதுக்கு. வடிவா ஓய்வு எடுக்கலாம். இது அடுத்த படத்துக்கு பார்ப்போம். அடுத்த படம். இந்த படத்துல பாருங்கோ. இதுல என்ன இது? இது ஒரு பெரிய கப்பல். இந்த கப்பல் வந்து நீங்க வந்து க்ரூஸ் செஞ்சீங்கன்னு சொன்னா தீவு வேற தீவுகளுக்கு கூட்டிக்கொண்டு போவினம். ஒவ்வொரு நாளும் ஒரு 10 நாள் க்ரூஸ் செஞ்சீங்கன்னு சொன்னா 10 நாளும் வேற 4-5 நாடுகளுக்கு போவீங்க. 4-5 நாடு இல்லை 4 தீவுகளுக்கு போவீங்க. புது புது இடங்களை பார்ப்பீங்க. புது புது சாப்பாடு சாப்பிடுவீங்க. இது ஒரு க்ரூஸ் உண்டு கப்பல். அடுத்தது இது இங்க லண்டன்ல இருக்குது. இது என்னது? இவர் தான் பிக் பென். பிக் பென். இது ஒரு கிளாக் டவர். மணிக்கூட்டு கோபுரம் உண்டு. லண்டன்ல இருக்குது. இவருக்கு பெயர் பிக் பென். சரியா? ஓகே. அடுத்தது கடைசி என்ன ஒரு படம் இருக்குது? இது என்னன்னு தெரியுமா? இது எங்க இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? இது ஆஸ்திரேலியால இருக்கு. இதுதான் ஆப்ரா ஹவுஸ் அங்க. சிட்னி ஆப்ரா ஹவுஸ். ஆப்ரா ஹவுஸ்ல என்ன செய்யறன்னு தெரியுமா உங்களுக்கு? பாட்டு பாடுறவ, ஆப்ரா இசை நிகழ்வுகள் எல்லாம் செய்யறவ. இதுதான் ஆப்ரா ஹவுஸ் இது. சரி, அப்ப விடுமுறைண்டா என்னன்னு சொன்னாங்க? விடுமுறைண்டா ஹாலிடே. உங்களுக்கு விடுமுறை விருப்பமா? எனக்கு விடுமுறை நல்ல விருப்பம். நல்ல ஓய்வெடுக்கலாம். புது நாடுகள் பார்க்கலாம். வேறு வேறு சாப்பாடுகள் சாப்பிட்டு பார்க்கலாம். எனக்கு அது நல்ல விருப்பம். எனக்கு கடற்கரைக்கெல்லாம் போறது விருப்பம். எனக்கு வந்து விடுமுறை நல்ல விருப்பம். விடுமுறை ஏன் தேவை? விடுமுறை ஏன் தேவை? விடுமுறை நாங்க ஓய்வெடுக்கிறதுக்கு தேவை. புது இடங்களை போய் பார்க்கறதுக்கு தேவை. புது விஷயங்கள் அறிஞ்சு கொள்றதுக்கும் தேவை. கூடுதல் நாட்கள் விடுமுறை போறது வந்து அவைக்கு வந்து லீவ் இருக்கும். ஓய்வு நேரமா இருக்கும். அப்ப அந்த நேரத்துல வெளிநாடுகள் போய் பார்க்க வேணும். வேறு இடங்களுக்கு போய் பார்க்க வேணும். கொஞ்சம் ஓய்வெடுக்க வேணும் என்று யோசிக்கணும். வேலை செய்யாமல், படிக்காமல் ஓய்வெடுக்கணும் என்றது ஆக்கள் விடுமுறையை போறவ. அடுத்தது விடுமுறைக்கு எங்க போகலாம்?
ஸோ விடுமுறைக்கு வந்து எங்கெங்க போலாம் நாங்கள்? வேறு நாடுகளுக்கு போகலாம். வேற நகரங்களுக்கு போகலாம். புது இடங்கள பார்க்க போகலாம். இல்லாட்டி ஏற்கனவே போன இடங்களுக்கும் போகலாம். சில பேர் கேம்பிங் போவினம். சில பேருக்கு வந்து பீச்சுக்கு போக விருப்பம். பீச்னா கடற்கரை. கடற்கரைக்கு போக விருப்பம். நீந்த விருப்பம். சில பேருக்கு வந்து வேறு நாட்டுக்கு போய் புது நாட்டில இருக்க நல்ல வடிவான இடங்களை எல்லாம் பார்க்க விருப்பம். விடுமுறையில வேற என்ன செய்யலாம்? நிறைய விஷயங்கள் செய்யலாம். உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் விருப்பமான மாதிரி குடும்பத்தோட போய் நீங்க விடுமுறைய கழிக்கலாம். இல்லாட்டி சில பேர் தனியா போறவ. சில பேர் நண்பர்களோட விடுமுறையாக்கி வெளியில போறவ, இடங்கள பார்க்கறதுக்கு போறவ. அப்படி நிறைய விஷயங்கள் செய்யலாம். சரி. இன்றைக்கு வந்து நிறைய சொற்கள் நாங்க புதுசா படிக்க போறோம். அந்த சொற்கள பார்ப்போம் வாங்க. முதலாவது சொல் இங்க கோடை. 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 கோடை இல்லாட்டி கோடை காலம் என்றும் சொல்லலாம். சமர. கோடை இல்லாட்டி கோடை காலம். கோடை, கோடை காலம். கூடுதலா கோடை என்று சுருக்கித்தான் நாங்க சொல்றவ. நீங்கள் கோடை காலம் என்றும் சொல்லலாம். அடுத்தது ஹாலிடேக்கு விடுமுறை. 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 அடுத்த சொல் சுற்றுலா. 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 சுற்றுலானா டூரிசம் என்றும் வரும். ட்ராவல் என்றும் வரும். இப்ப நாங்கள் வந்து சுற்றுலா போறோம் என்று சொன்னா நாங்க வந்து ட்ராவல் பண்ண போறோம் என்று அர்த்தம் வரும். அடுத்தது சுற்றுலா பயணி. டூரிஸ்ட். சுற்றுலா பயணி. சுற்றுலா பயணி. அடுத்த சொல் இடம். இடம். ஒருமையில இடம், தன்மையில இடங்கள். சிங்குலா இடம், ப்ளூரல்ல இடங்கள். இடம், இடங்கள். இடம், இடங்கள். அடுத்தது கண்ட்ரிக்கு தமிழ் சொல் நாடு. 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 இதுல ஒருமையில சொல்லிக்க நாடு, பன்மையில நாடுகள். 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 அடுத்த சொல் தாயகம். 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 தாயகம்டா ஹோம்லேண்ட். இன்னும் கொஞ்சம் சொற்கள் இருக்குது. இந்த சொல் கொஞ்சம் பெரிய சொல், கேளுங்க வடிவா. சுற்றுலா தலம். சுற்றுலா தலம். சுற்றுலா தலம். சுற்றுலா தலம். சுற்றுலா தலம். டூரிஸ்ட் அட்ராக்ஷன் சுற்றுலா தலம். அடுத்த சொல் கோபுரம். 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 நீங்க கோயில காண்றதும் கோபுரம் தான். கோயிலுக்கு முன்னுக்கு இருக்கிறது இப்படி பெருசா அதுவும் கோபுரம் தான். அரிசில இருக்கிற ஐஃபில் டவரும் கோபுரம் தான். லண்டன்ல இருக்கிற பிக் பென்னும் ஒரு கோபுரம் தான். அடுத்த சொல் அருவி. 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 இதில் 2 சொல் இருக்குது. நாங்க பேச்சு வழக்குல கூடுதலா வந்து நீர்வீழ்ச்சி என்ற சொல்லத்தான் பாவிக்கிறோம் நாங்கள் வாட்டர் ஃபாலுக்கு. ஆனா சரியான தமிழ் சொல் அருவி. 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 நீர்வீழ்ச்சி என்னும் கேள்விப்பட்டிருப்பீங்க வீட்டுல கதை கேட்கல. அப்படி வீட்டுல நீங்க நீர்வீழ்ச்சி என்று சொல்ற நீங்கள் என்றால் நீங்கள் மாத்தி இனிமேல் அருவி என்று சொல்லுங்க. அருவிதான் சரியான தமிழ் சொல். அருவி. அருவி. அடுத்தது கடற்கரை. 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 நான் கதை கேட்க பேச்சு வழக்க கடற்கரை கடற்கரை என்று சொல்றோம் நாங்கள். கடற்கரை. பீச். கடற்கரை. அடுத்த சொல் மலை. 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 கடைசி எங்கே இன்னொரு சொல் இருக்கு. இது குளம். 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 அடுத்ததா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச சுற்றுலாவை பற்றி சொல்லுங்க. நான் முதல் எனக்கு பிடிச்ச சுற்றுலாவை பற்றி சொல்றேன். அதுக்கு பிறகு நீங்களும் உங்களுக்கு நேரம் கிடைக்க உங்களோட சுற்றுலாவை பற்றி சொல்லி பயிற்சி செய்யுங்க. நான் போன இடங்களிலேயே எனக்கு பிடிச்ச சுற்றுலா ஜப்பான். நான் என் தங்கச்சியோட ஜப்பானுக்கு போனான். அங்க எல்லாம் வித்தியாசமா இருந்தது.
நாங்கள் கணக்க நகரங்களுக்கு போனாங்கள். டோக்கியோ, ஹிரோஷிமா, ஒசாகா, கியோட்டோ, ஃபுகுவோகா, நாரா. அங்க ஒரு பெரிய மலை இருக்கு. அதுக்கு பேர் மவுண்ட் ஃபூஜி. டோக்கியோல கணக்க அனிமே கடைகள் இருக்கு. நானும் என் தங்கச்சியும் நிறைய விளையாட்டு பொருட்களும் சாப்பாட்டு பொருட்களும் வாங்கினாங்கள். எனக்கு ஜப்பான்ல பிடிச்ச இடம் ஹிரோஷிமா. திருப்ப நான் இன்னும் ஒருக்கா என் சுற்றுலாவை பற்றி வாசிச்சு காட்டுறேன். வடிவா கேளுங்க. நான் போன இடங்களிலேயே எனக்கு பிடிச்ச சுற்றுலா ஜப்பான். நான் என் தங்கச்சியோட ஜப்பானுக்கு போனான். அங்க எல்லாம் வித்தியாசமா இருந்தது. நாங்கள் கணக்க நகரங்களுக்கு போனாங்கள். டோக்கியோ, ஹிரோஷிமா, ஒசாகா, கியோட்டோ, ஃபுகுவோகா, நாரா. அங்க ஒரு பெரிய மலை இருக்கு. அதுக்கு பேர் மவுண்ட் ஃபூஜி. டோக்கியோல கணக்க அனிமே கடைகள் இருக்கு. நானும் என் தங்கச்சியும் நிறைய விளையாட்டு பொருட்களும் சாப்பாட்டு பொருட்களும் வாங்கினாங்கள். எனக்கு ஜப்பானில பிடிச்ச இடம் ஹிரோஷிமா. உங்களுக்கு கேட்டதுல என்ன விளங்கினது? உங்களுக்கு ஏற்கனவே வாசிக்க தெரியுமாண்டா இதுல வாசி நீங்க சில விஷயங்களை விளங்கி கொண்டிருப்பீங்க. நீங்கள் இப்ப ஆண்டு 1ல இருந்து தமிழ் படிக்கிறீங்களா? நான் சொன்னதை கேட்டுட்டு உங்களுக்கு என்ன விளங்கினதுன்னு யோசிச்சு பாருங்க. நான் திருப்ப ஒவ்வொரு வசனமா வாசிச்சு உங்களுக்கு என்ன அர்த்தம் சொல்றேன். நான் போன இடங்களிலேயே எனக்கு பிடிச்ச சுற்றுலா ஜப்பான். So from all the places I've been to, Japan is my favorite travel destination. நான் என் தங்கச்சியோட ஜப்பானுக்கு போனான். I went to Japan with my younger sister. அங்க எல்லாம் வித்தியாசமா இருந்தது. Everything was so different over there. நாங்கள் கணக்க நகரங்களுக்கு போனாங்கள். We visited a lot of cities. இது நான் சொல்ல தேவையில்லை என்னண்டு இது இங்கிலீஷ் தான் இருக்கு. இதை நாங்கள் போன நகரங்களின் பெயர்கள். அடுத்தது அங்க ஒரு பெரிய மலை இருக்கு. There is a big mountain. அதுக்கு பேர் Mount Fuji. It is called Mount Fuji. டோக்கியோல கணக்க அனிமே கடைகள் இருக்கு. There are a lot of anime shops in Tokyo. நானும் என் தங்கச்சியும் நிறைய விளையாட்டு பொருட்களும் சாப்பாடு பொருட்களும் வாங்கினாங்கள். My sister and I bought a lot of toys and food items. எனக்கு ஜப்பானில பிடிச்ச இடம் ஹிரோஷிமா. My favorite place in Japan is Hiroshima. அடுத்ததா நாங்கள் சுற்றுலாக்கு போகல. எங்களோட விடுமுறையில நாங்கள் எப்படி ஒரு இடத்துக்கு போறோம்ன்றதை பார்ப்போம். இதுல உந்துகளின் பெயர்கள் எல்லாம் இருக்கு. உந்துன்னா வெஹிக்கிள். நான் வாசிக்கிறேன், நீங்க வடிவா காது கொடுத்து கேளுங்க. முதலாவது சொல் உந்து. உந்து என்றா வேகோ. எங்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறதுதான் உந்து. ஸோ நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போகணும் என்றால் அது விண்ணுந்துல தான் போவினாம், ஏர்பிளைன்ல. முதலாவது சொல் விண்ணுந்து. 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 இரண்டாவது சொல் கா. கா சிற்றுந்து. 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 அடுத்தது பஸ். பேருந்து. 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 அடுத்தது தொடருந்து. 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 அடுத்த உந்து கப்பல். தண்ணியில கடலுக்குள்ள போகணும் என்றால் கப்பல். கப்பல். கடைசியா மிதியுந்து. மிதிச்சு மிதிச்சு போறபடிய மிதியுந்து. பைசிக்கல். மிதியுந்து. இனி நாங்கள் ஒரு உரையாடலை கேட்போம். இந்த உரையாடல் நீங்களும் உங்களோட கைத்தொலைபேசியில் கேட்க போறீங்களா? இப்ப நான் ஸ்கிரீன்ல போடுற
பார்கோடை ஸ்கேன் பண்ணுங்க. பார்கோடை ஸ்கேன் பண்ணினா அதில் வேறு செக்ஷன்ஸ் இருக்கு. அது வந்து உரையாடலை அமர்த்தினீங்களா இதில் 2ஆம் பாடத்தின் உரையாடல் நீங்கள் கேட்கலாம். வாங்க கேட்போம். ஸ்கேன் பண்ணினோன்னே இதில் பாருங்க 2வது சிவப்பில் இருக்குது உரையாடல். உரையாடல் அமர்த்தினோன்னே இதில் பாருங்க 2வது பாடம் விடுமுறை இருக்கு சிவப்பில். அதை அமர்த்தினா இப்போ உரையாடலை கேட்போம். விடுமுறை. வணக்கம் பிள்ளைகளே. வணக்கம் ஆசிரியர். எல்லோரும் நலமாக இருக்கின்றீர்களா? ஓம் ஆசிரியர். இந்த விடுமுறைக்கு எங்கெங்கு சென்றீர்கள்? நான் இத்தாலிக்கு போனேன். நான் கனடாவுக்கு போனேன். நான் தாயகத்திற்கு போனேன். தாயகத்திற்கா? தாயகத்தில் எந்தெந்த இடங்களுக்கு போனீர்கள்? யாழ்ப்பாணத்திற்கு போனேன். யாழ்ப்பாணத்தில் உள்ள நூலகத்தை பார்த்தேன். அது மிகவும் பெரிய நூலகம். பின்னர் திருகோணமலைக்கு சென்று இராவணன் வெட்டை பார்த்தேன். இராவணனா? அவர் யார்? இராவணன் ஒரு தமிழ் மன்னன். அவர் சிறந்த வீரன். நான் மட்டக்களப்புக்கும் சென்றேன். அங்கு உயரமான கோபுரத்தை பார்த்தேன். அதுதான் மணிக்கூட்டு கோபுரம் என்று அப்பா கூறினார். நல்லது. நீங்கள் தாயகத்தில் பல இடங்களை பார்த்திருக்கின்றீர்கள். நாம் எப்போதும் எமது தாயகத்தை மறக்க கூடாது. இனி இந்த உரையாடல் இன்னும் ஒரு கால் கேட்போம். திருப்பவும் நீங்க இந்த ஆசிரியர் என்ன சொல்றா, மாணவர்கள் என்ன சொல்லினோம்னு வடிவ அவதானிச்சு கேளுங்கோ. இதுல கடைசியா ஒரு மாணவர் வந்து தாயகத்துக்கு போனதுன்னு சொல்லுவார். அவர் எந்தெந்த இடங்களுக்கு போனவர் என்று இந்த படங்களையும் பார்த்துக்கொண்டு நீங்க வடிவா கேளுங்கோ, எங்க போனவர் உங்களுக்கு விளங்கும். விடுமுறை. வணக்கம் பிள்ளைகளே. வணக்கம் ஆசிரியர். எல்லோரும் நலமாக இருக்கின்றீர்களா? ஓம் ஆசிரியர். இந்த விடுமுறைக்கு எங்கெங்கு சென்றீர்கள்? நான் இத்தாலிக்கு போனேன். நான் கனடாவுக்கு போனேன். நான் தாயகத்திற்கு போனேன். தாயகத்திற்கா? தாயகத்தில் எந்தெந்த இடங்களுக்கு போனீர்கள்? யாழ்ப்பாணத்திற்கு போனேன். யாழ்ப்பாணத்தில் உள்ள நூலகத்தை பார்த்தேன். அது மிகவும் பெரிய நூலகம். பின்னர் திருகோணமலைக்கு சென்று இராவணன் வெட்டை பார்த்தேன். இராவணனா? அவர் யார்? இராவணன் ஒரு தமிழ் மன்னன். அவர் சிறந்த வீரன். நான் மட்டக்களப்புக்கும் சென்றேன். அங்கு உயரமான கோபுரத்தை பார்த்தேன். அதுதான் மணிக்கூட்டு கோபுரம் என்று அப்பா கூறினார். நல்லது. நீங்கள் தாயகத்தில் பல இடங்களை பார்த்திருக்கின்றீர்கள். நாம் எப்போதும் எமது தாயகத்தை மறக்க கூடாது. நாங்கள் இப்ப கேட்ட உரையாடல உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் விளங்கியிருக்கும், சில அது விளங்கி இருக்காது. உங்களுக்கு ஏற்கனவே வாசிக்க தெரியும் என்று சொன்னால் இந்த பயிற்சி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த பயிற்சியில உரையாடல் இருக்கிற எல்லாம் இங்க இருக்குது. நாங்கள் இதை வந்து வாசிச்சு கொண்டு கேட்போம். கண்ணால பார்த்து கொண்டு நீங்கள் கேளுங்க. நான் திருப்ப இந்த உரையாடலை போட்டு காட்டுறேன். விடுமுறை. வணக்கம் பிள்ளைகளே. வணக்கம் ஆசிரியர். எல்லோரும் நலமாக இருக்கின்றீர்களா? ஓம் ஆசிரியர். இந்த விடுமுறைக்கு எங்கெங்கு சென்றீர்கள்?
நான் இத்தாலிக்கு போனேன். நான் கனடாவுக்கு போனேன். நான் தாயகத்திற்கு போனேன். தாயகத்திற்கா? தாயகத்தில் எந்தெந்த இடங்களுக்கு போனீர்கள்? யாழ்ப்பாணத்திற்கு போனேன். யாழ்ப்பாணத்தில் உள்ள நூலகத்தை பார்த்தேன். அது மிகவும் பெரிய நூலகம். பின்னர் திருகோணமலைக்கு சென்று இராவணன் வெட்டை பார்த்தேன். இராவணனா? அவர் யார்? இராவணன் ஒரு தமிழ் மன்னன். அவர் சிறந்த வீரன். நான் மட்டக்களப்புக்கும் சென்றேன். அங்கு உயரமான கோபுரத்தை பார்த்தேன். அதுதான் மணிக்கூட்டு கோபுரம் என்று அப்பா கூறினார். நல்லது. நீங்கள் தாயகத்தில் பல இடங்களை பார்த்திருக்கின்றீர்கள். நாம் எப்போதும் எமது தாயகத்தை மறக்க கூடாது. சரி, நானும் தாயகத்துக்கு போயிருக்கிறேன். தாயகத்துல நான் எந்தெந்த இடங்களை பார்த்தனான்னு இனி உங்களுக்கு காட்டுறேன். மாணவர் வந்து சொல்றார், அந்த உரையாடல வந்து தான் யாழ் நூலகத்தை பார்த்தேன்னு சொல்லி. யாழ் நூலகம் வந்து இதை பார்த்தீங்களா, இங்க பாருங்க நல்ல வடிவா இருக்குது. இதுதான் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஜஃப்னா பப்ளிக் லைப்ரரி. நூலகம் என்றா லைப்ரரி சேர்ந்து நாங்கள் இதுவும் யாழ்ப்பாணத்துல தான் இருக்கு. யாழ்ப்பாணத்து நல்லூர் என்ற இடத்துல கந்தசுவாமி கோயில் இருக்குது. இங்கேயும் வந்து வருஷம் ஆட்கள் திருவிழாவுக்கு வாரவை, கணக்க பேர் வாரவை. அடுத்தது உரையாடல் மாணவர்னு சொல்றார் தான் இராவணன் வெட்டை போய் பார்த்தேன்டு. இதுதான் அந்த இராவணன் வெட்டு. இந்த இராவணன் வெட்டு வந்து திருகோணமலையில இருக்குது. இதுல பாத்தீங்களா இந்த திருக்கோணேஸ்வரன் கோயில் இருக்கு. அதுக்கு பக்கத்துலதான் அந்த ராவணன் வெட்டு இருக்கு. பாருங்க, இந்த படத்துல பாத்தீங்கன்னா வடிவா தெரியும். இதுதான் அந்த திருக்கோணேஸ்வரம் கோயில். ராவணன் வெட்டு இங்க இருக்குது. உங்களுக்கு இந்த ராவணன் வெட்டை பற்றி ஏதாவது தெரியுமா? தெரிஞ்சா கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல எழுதுங்க. அடுத்தது இது வந்து மட்டக்களப்பில் இருக்கிற மணிக்கூட்டு கோபுரம். பாருங்க, இதுல மணிக்கூடு இருக்குது. இதான் மணிக்கூட்டு கோபுரம் மட்டக்களப்பில் இருக்குது. இதே மாதிரி ஒரு மணிக்கூட்டு கோபுரம் லண்டன்ல இருக்கு, தெரியுமா? அதுக்கு பேர் என்ன? பிக் பென். அடுத்தது நாங்க பேர்ந்து ஒரு குட்டி கப்பல் மாதிரி ஒன்று இல்லை, வள்ளத்துல வந்து நாங்கள் நைனா தீவுக்கு போனாங்க. அது ஒரு குட்டி தீவு ஐலண்ட். அங்க வந்து நாகபூசணி அம்மன் கோயில் இருக்குது. இதுதான் அந்த கோயில். கோயிலுக்கு போறது பாருங்க, இதுலயும் ஒரு பெரிய கோபுரம் இருக்கு. கோயில் கோபுரம் பாருங்க, இது ஒரு வடிவான கோபுரம். உள்ளுக்கு போனீங்கன்னா கோயில் இருக்கு. இங்க பாருங்க, இதுதான் நைனா தீவு. இது யாழ்ப்பாணம். யாழ்ப்பாணத்துல பாருங்க நிறைய குட்டி குட்டி தீவுகள் இருக்குது. அதுல நைனா தீவு தான் இது. இங்க வந்து நாங்க இங்க யாழ்ப்பாணத்துல இருந்து கப்பலை வந்தோம்னாத்தான் இதுல வந்து இந்த தீவுக்கு போகலாம், கோயிலுக்கு போகலாம். இனி நீங்கள் கதைக்க வேணும். நீங்கள் தாயகத்துக்கு போயிருக்கிறீங்களா? நீங்க போயிருந்தால் உங்களோட அனுபவத்தை பற்றி சொல்லுங்க. நான் தாயகத்துக்கு போயிருக்கிறேன். நான் முதல் எந்த அனுபவத்தை பற்றி சொல்றேன். நான் 10 வயசுல தாயகத்துக்கு போனான். அதுதான் என்ற முதல் தரம். அம்மாவும் அப்பாவும் இது 20 வருஷமா தாயகத்துக்கு போகல. நாங்கள் முதல் கொழும்புல வந்து இறங்கினாங்க. அங்க இருந்து வாடகை சிற்றுந்துல யாழ்ப்பாணத்துக்கு போனாங்க. கொழும்புல இருந்து யாழ்ப்பாணம் போக எனக்கு நேரம் சென்றது. யாழ்ப்பாணத்துல எங்கள் சொந்தக்காரரை பார்க்க மகிழ்ச்சியா இருந்தது. நாங்கள் பேருந்து மன்னாருக்கு போனாங்க. அங்க ஒரு வடிவான தேவாலயத்தை பார்த்து நாங்கள். கிளிநொச்சி எனக்கு நல்லா பிடிச்சிருந்தது. என் மாமாண்ட வீட்டுல கிணக்க ஆட்டுக்குட்டிகள் இருந்தது. பேருந்து நாங்கள் திருகோணமலைக்கு போனாங்க. திருகோணமலையில திருக்கோணேஸ்வரம் கோயிலுக்கு போனாங்க. அங்க கடற்கரை நல்ல வடிவா இருந்தது. நாங்கள் அங்க நீந்தினாங்க. என் தங்கச்சி கடற்கரையில ஒரு பெரிய சங்க கண்டுபிடிச்சவா. நான் திருப்பவும் என் அனுபவத்தை பற்றி சொல்றேன். இந்த முறை உங்களுக்கு வாசிக்க தெரியும், நீங்க வாசிச்சு கொண்டு கேளுங்க. நான் 10 வயசுல தாயகத்துக்கு போனான். அதுதான் என்ற முதல் தரம். அம்மாவும் அப்பாவும் 20 வருஷமா தாயகத்துக்கு போகல. நாங்கள் முதல் கொழும்புல வந்து இறங்கினாங்க. அங்க இருந்து வாடகை சிற்றுந்துல யாழ்ப்பாணத்துக்கு போனாங்க. கொழும்புல இருந்து யாழ்ப்பாணம் போக கணக்க நேரம் சென்றது. யாழ்ப்பாணத்துல
எங்கட சொந்தக்காரரை பார்க்க மகிழ்ச்சியா இருந்தது. நாங்கள் மன்னாருக்கு போனாங்க. அங்க ஒரு வடிவான தேவாலயத்தை பார்த்தனாங்க. கிளிநொச்சி எனக்கு நல்லா பிடிச்சிருந்தது. என்ற மாமான்ற வீட்டில கணக்க ஆட்டுக்குட்டியல் இருந்தது. பேந்து நாங்கள் திருகோணமலைக்கு போனாங்க. திருகோணமலையில திருக்கோணேஸ்வரம் கோயிலுக்கு போனாங்க. அங்க கடற்கரை நல்ல வடிவா இருந்தது. நாங்கள் அங்க நீந்தினாங்க. என்ற தங்கச்சி கடற்கரையில ஒரு பெரிய சங்கு கண்டுபிடிச்சவா. இதுதான் எந்த தாயகத்துக்கு போன அனுபவம். நீங்க தாயகத்துக்கு போயிருந்தால் உங்களோட அனுபவத்தை பற்றி யோசிச்சு பாருங்க. உங்களால் 7 மட்டும் சில வசனங்களை எழுதி பாருங்க, உங்களுக்கு எழுத தெரியுமெண்டா. மற்றும்படி உங்களோட சொந்தக்காரரோட, உங்களோட அம்மா அப்பாவோட, சகோதரத்தோட உங்களோட அனுபவங்களை பற்றி கதைச்சு தமிழ் பழகுங்க. இன்றைக்கு நாங்கள் ஆ வரிசைந்த உயிர்மை எழுத்துக்களை பார்க்க போறோம். இதுல பாருங்க, இந்த பக்கத்தை பார்க்க உங்களுக்கு என்ன தெரியுது? நீங்க பாருங்க, இதுல இந்த உயிர்மை எழுத்துக்கள் எல்லாத்துக்கும் என்ன ஒற்றுமை இருக்கு பாருங்க. எல்லா எழுத்துக்களுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. அது என்ன? இங்க இதுல பாருங்க, எல்லா எழுத்துக்களுக்கும் இதுல ஒரு அரவு இருக்குது. இங்க பாருங்க, 2வது கேரக்டர் இதுல பாருங்க. இந்த அரவு இருக்கு தலை பாருங்க. இந்த அரவு தான் எல்லா உயிர்மை எழுத்துக்களுக்கும், ஆவின் உயிர்மை எழுத்துக்களுக்கு எல்லாத்துக்கும் இருக்கு. சரியா? முதல் இந்த ஒலிகளையும் எழுத்துக்களையும் உச்சரிச்சு பழகுவோம். இக் சஹ ஆ கா. இங் சஹ ஆ ngா. இச் சஹ ஆ சா. இஞ்ச் சஹ ஆ ஞா. இட் சஹ ஆ டா. இன் சஹ ஆ நா. இத் சஹ ஆ தா. இந்த் சஹ ஆ நா. இப் சஹ ஆ பா. சஹ ஆ மா. ஈ சஹ ஆ யா. இர் சஹ ஆ ரா. இல் சஹ ஆ லா. இவ் சஹ ஆ வா. இல் சஹ ஆ லா. இல் சஹ ஆ லா. இட் சஹ ஆ ரா. இன் சஹ ஆ நா. சரி, இனி நாங்கள் எல்லா உயிர்மை எழுத்துக்களையும் எழுதி பழகுவோம். இன்றைக்கு நீளத்தில் எழுதுவோம். முதலாவது எழுத்து கா. போன நாங்க படிச்சுட்டாங்க க எப்படி எழுதுறேன்னு. க எழுதுவோம். நீங்களும் பார்த்து எழுதுங்க. இது கா. அடுத்தது ஞா. தொடங்குவோம். இரவு ஞா. அடுத்தது சா எழுத போறோம். சாவுக்கு சா. 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 அடுத்தது ஞா. இதுக்கு முதல்ல நாங்கள் ஏ மாதிரி சுழி போட்டு ஏ எழுதுவோம். முதல் ஞா. இது ஞா. இனி ஞா. இது ஞா. அடுத்தது இட். இட் வந்து உண்மை இலகுவான ஒரு எழுத்து. இட்டுக்கும் இட்டும் ஆவும் டா. முதல் ட எழுதுவோம்.
இது ட. அடுத்தது டா. டா. அடுத்தது எண். எண்ணும் ஆவும் நா. ஒரு சின்ன சுழி, இது பெருசு. இது ண. அடுத்தது நா. இது நா. அடுத்தது ஹா. த எழுதுவோம். இது த. அடுத்தது அரபு போட்டால் தா. தா. அடுத்தது இந்த். இந்தும் ஆவும் ஞாபகம் இருக்கணும். இந்தும் ஆவும் நா. முதல் ந எழுதுவோம். ந. அடுத்தது நா. இது நா. நா. அடுத்ததும் ஒரு இலகுவான எழுத்து. உப்பும் ஆவும் ஆ. எழுதுவோம். என்ற கூட நேர் இல்ல, நீங்க எழுதிக்க நேரா எழுதுங்க. எனக்கு இதுல கொஞ்சம் கஷ்டம் எழுதுறதுக்கு. அடுத்து பா. பா. அடுத்தது மா. பானா மாதிரி தான் தொடங்கும். இது மா. இந்த அரவு மா. அம்மாவுக்கு வரும் மா. அடுத்தது யா. யா. முதல் ய எழுதுவோம். எந்து யா. 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 அடுத்தது ரா. எர்ரும் ஆவும் சேர்ந்து ரா. இது இங்க ர. ரா. இதுல பாத்தீங்களா, இந்த அரவும் ராவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தானே, என்ன பாத்தீங்களா? இதுல வந்து ராவுக்கு கால் இருக்கு, அரவுக்கு கால் இல்லை. சரியா? ரா. இது ரா. அடுத்தது லா. சுழியோட போட்டு தொடங்கி லா. 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 அடுத்தது வா. சுழி போட்டு வா. அரவும் போடுவோம். வா. வா. அடுத்தது மவள. மானா மாதிரி தொடங்குவோம். தொடங்கி இது ழா. இனி ழா. 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 அடுத்தது கொம்புழ. இது ழா எழுத போறோம். கொம்புழ எழுதுவோம். முதல் ழ. அரவை போடுவோம். ழா. 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 அடுத்தது இட். சஹ ஆ ரா. ர எழுதுவோம். ர. அரவு ரா. 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 கடைசி எழுத்து நா. இது ரெண்டு சுழின்னா
ஒரு சின்ன சுழி, பெரிய சுழி. இது ந. நாவுக்கு பிறகு நா. 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 இதுதான் ஆ வரிசையில வர்ற உயிர்மெய் எழுத்துக்கள். எல்லா உயிர்மெய் எழுத்துக்களுக்கும் ஆவின் உயிர்மெய் எழுத்துக்களுக்கும் அரவு வரணுங்க வலது பக்கத்துல. ஓகே, திருப்ப ஒருக்கா பாப்போம். முதலாவது இக் சஹ ஆ. இக் சஹ ஆ என்ன? கா. இக் சஹ ஆ கா. அடுத்தது இம் சஹ ஆ மா. மா. அடுத்தது இத் சஹ ஆ தா. தா. அடுத்தது இப் சஹ ஆ. இப் சஹ ஆ பா. பா. அடுத்தது இவ் சஹ ஆ பா. 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 ஓகே, அடுத்தது இச் சஹ ஆ சா. சா. அடுத்தது ஈ சஹ ஆ யா. யா. மவு இல் இங்க இருக்கு. இல் சஹ ஆ லா. லா. இட் சஹ ஆ. இது பாருங்க, இற்றும் இந்தும் உயிர்மெய் எழுத்துக்கள் ஒரே மாதிரி ஒலிக்காது, வேறு மாதிரி ஒலிக்கும். இட் சஹ ஆ ரா. ரா. அடுத்தது இந்த் சஹ ஆ நா. 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 அடுத்த வகுப்புக்கு நீங்கள் இந்த உயிர்மெய் எழுத்துக்கள் ஆ வரிசையில வர்ற உயிர்மெய் எழுத்துக்கள் எல்லாத்தையும் பாடமாய் கொண்டு வர வேண்டும். அடுத்ததான் நாங்கள் இந்த படங்களை பார்த்து வாசிப்போம். முதல் இதுல பாருங்க, இது என்னது? இது உங்களுக்கு சிலையும் வாசிக்காம தெரியுமான்னு நினைக்கிறேன். இது ஒரு நாய். 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 இரண்டாவது இது காளான். 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 இதுல பாருங்க, காவுக்கு அரவு இருக்கு, லாவுக்கும் அரவு இருக்கு. காளான். அடுத்தது மான். 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 இது பாருங்க, இது என்னது? இது பாலம். 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 அடுத்தது யாழ். 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 இது பாருங்க, இது ஒரு இசை வாத்தியம். யாழ். அடுத்தது தாளம். 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 இது என்ன? இது காகம். 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 அடுத்தது இது வானம். 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 அடுத்தது இது சாளரம். 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 அடுத்தது பாய். 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 பாய் வத நிலத்துல விரிச்சு போட்டு இருக்கலாம். பாய். திருப்பொருக்க வாசிப்பம். நாய். காளான். மான். பாலம். யாழ். தாளம். காகம். வானம். சாளரம். பாய்.
சாளரத்து தமிழ்ல நாங்க பேச்சு தமிழ்ல எண்ணல் என்று சொல்றோம் நாங்க. சாளரம் அதான் தமிழ் சொல். ஆ உயிர்மை எழுத்துள்ள இன்னும் சில சொற்கள் இருக்குது, சேர்ந்து வாசிப்போம். கால், கால், வால், பால், தாள், தாள், வாழ், வாழ். இன்னும் இருக்கா? கால், வால், தாள், வாழ். அடுத்தது காகம், காகம், தாகம், தாகம், பாதம், பாதம், மாதம், மாதம். திருப்ப காகம், தாகம், பாதம், மாதம். அடுத்தது காரம், காரம், தாரம், தாரம், பாரம், பாரம், சாரம், சாரம். திருப்ப காரம், தாரம், பாரம், சாரம். இதுல பாத்தீங்கன்னா நாங்க முதல் படிக்க சா என்று உச்சரிச்சாங்க இந்த சொல்ல, இந்த எழுத்த. இப்ப சா என்று சொல்றோம். சாதாரணமா ஆரம்பத்துல ஒரு சொல்லின் ஆரம்பத்துல எச்சின்ற உயிர்மை எழுத்துக்கள் வந்துச்சுதண்டா சா சி சி என்று சொல்லுவோம். இடையில இச்சுக்கு அடுத்ததா வந்ததுன்னு சொன்னா ச சா சி சி என்று சொல்லுவோம். இது சாரம். அடுத்தது காலம், காலம், பாலம், பாலம், தாளம், தாளம், நாளம், நாளம். காலம், பாலம், தாளம், நாளம். இன்னும் 4 சொல்லுகள் இருக்கு. கானகம், 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 வானகம், 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 வானவன், 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 தானவன், தானவன், தானவன். கானகம், வானகம், வானவன், தானவன். திருப்ப ஒருக்கா எல்லா சொல்லலையும் திருப்ப வாசிப்போம். தாள், பால், தாள், வாழ், தாகம், காகம், தாகம், பாதம், மாதம். காரம், தாரம், பாரம், சாரம். காலம், பாலம், தாளம், நாளம். கானகம், வானகம், வானவன், தானவன். இன்னும் ஒரு பக்கம் இருக்கு. புது சொற்கள் கொஞ்சம் படிக்க போறோம். இந்த முறை பூக்களுடைய பேர்களை பற்றி படிக்க போறோம். முதல் இதை பார்ப்போம். இதை பார்த்தோன்னா நீங்க உடனே வந்து என்ன சொல்றீங்க? ரோசா பூன்னு சொல்றீங்க என்ன? தமிழ்ல நாங்கள் ரோசா பூன்னு சொல்றோம் நாங்கள். ஆனால்
அதோட தமிழ் சொல் முளரி. முளரி முளரி. ரெண்டாவது தாமரை. இதான் லோட்டஸ். தாமரை தாமரை தாமரை. அடுத்தது செவ்வந்தி. செவ்வந்தி செவ்வந்தி. அடுத்தது மல்லிகை. மல்லிகை மல்லிகை. இதுதான் நாங்கள் வந்து ஒரு பூ மாலையா செஞ்சு போட்டு இப்படி தலையில குத்தி கொண்டு போவோம். இதுதான் மல்லிகை பூ. மல்லிகை. அடுத்தது செவ்வரத்தை. செவ்வரத்தை செவ்வரத்தை. கடைசியா காந்தள். காந்தள் காந்தள். இதுக்கு இன்னும் ஒரு பேர் இருக்கு. கார்த்திகை பூன்னு சொல்றோம் நாங்கள். என்னடா கார்த்திகை மாசம் வந்து இது பூக்கிறபடியா ஊர்ல. காந்தள் காந்தள். இன்றையான் பாடம் 2 உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நான் நம்புறேன். அடுத்த வகுப்புல நாங்கள் பாடம் 3 நண்பர்களை பற்றி படிக்க போறோம். இந்த கிழமை படிச்ச எல்லா சொற்களையும் நீங்க படிச்சு கொண்டு வாங்க. நீங்க அதை வாசிக்கலாம், இல்லாட்டி வந்து இந்த ஒலிவட்டை வந்து கேட்கலாம். அந்த பார்கோட நீங்க ஸ்கேன் பண்ணீங்க என்றால் அந்த இந்த புத்தகத்துல வந்து பாடல்கள், உரையாடல்கள் எல்லாத்தையும் கேட்கலாம். அந்த உரையாடலையும் திருப்பி கேட்டுக்கொண்டு வாங்க. மாணவர் எங்கெங்க போனவர்னு சொல்றார். மற்றும்படி புத்தகத்துல நாங்கள் பாடம் 2 இருக்கிற எல்லா சொல்லுகளையும் நீங்க திருப்ப வாசிச்சு உச்சரிச்சு பழகுங்க. அப்ப நாங்கள் அடுத்த கிழமை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.